தேர்தலுக்கு முன்னதாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரையும் வந்து விஜய் அவர்கள் தொடர்ச்சியா தாக்குனாரு. ஆனா இன்னைக்கு வந்து அரசு அதிகாரம் உங்கள்கிட்ட தான் இருக்கு, நீங்க தான் முதலமைச்சர் அப்படின்னும் போது நிர்வாகத்துல கவனம் செலுத்தாமல் தலைவர் அவர்களை வந்து நீங்க குற்றம் சாட்டுவதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலடியை வந்து ஆராசா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை எப்படி நீங்கள் தான் எல்லா மலையளவு குற்றங்கள் புரிந்திருக்கு. அது அதனுடைய பாதிப்பு தான் தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. அது அந்தந்த பிரச்சனை வரும்போது அதை சொல்லாமல் இருக்க முடியாது. நீங்கள் வந்து புத்தகம் புத்தர்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க? கோழி கோழியாக கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்க, லஞ்சம் வாங்கி வச்சுருக்கீங்க, ஊழல் பண்ணி வச்சுருக்கீங்க. அதோட மக்களுக்கு எதை செய்யக்கூடாதோ, எது அண்ணா கடுமையாக எதிர்த்தாரோ அதை நீங்கள் சாராயத்தையும் கொடுத்துருக்கீங்க. அதனால் பலன் பெற்றிருக்கீங்க. சாராய ஃபேக்ட்ரிகளையும் நடத்திட்டு இருக்கீங்க. நான் இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதுக்கும் வழிவகுத்து அது பாட்டுக்கும் ஒரு பக்கத்தில் வழிக்கிறேன். இவ்வளவும் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஏற்படுற பாதகம் இந்த நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு இருக்குது. அதை சொல்லி தான் தீர்வாங்களே தவிர நீங்கள் நான் பண்ண தப்பெல்லாம் சொல்லாதே, இப்போ தான் நீ ஆட்சிக்கு வந்துட்டியே சொல்லாதேன்னு சொல்கிறது வந்து அவர்கள் மேல் இருக்கிற குற்றச்சாட்டுகள் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக சொல்கிறது. அது வந்து சொல்லி தான் தீரணும். நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்களோ நாளைக்கும் அதன் மீதில் வழக்குகள் போட வேண்டியிருந்தால் அதையும் போட்டு தான் ஆகணும். அதனால் வந்து சொல்லாமல் இருக்குன்னு நீங்கள் தப்பு பண்ணாமல் இருந்தால் அவங்க ஏன் சொல்கிறாங்க? நீங்கள் இதே தப்புனுடைய மொத்த உருவமாகவே திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி எல்லாம் கொள்ளையடித்த பிற்பாடு அதை சொல்லாமல் யாரும் இருக்க முடியாது, சொல்லி தான் ஆகணும்.